அவருக்கு சிலை வைத்தால் ஒரு எதிர்ப்பு, அவருடைய நினைவாக ஒரு பேனா வைத்தால் அதற்கு ஒரு எதிர்ப்பு. எதிர்ப்பிலேயே வளர்ந்த தலைவன் கலைஞர் என்பதனால் இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எத்தனையோ தலைவர் வரான், எங்கேயும் போய் யாரையும் பார்க்கறதில்ல, யாரையும் சந்திக்கிறதில்ல, கட்சிக்காரனை தவிர வேற யாரையும் பார்க்கறதில்ல. சில பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த ஆட்சியை வீழ்த்துவேன் என்று சொல்கிறான். தளபதி அவர்கள் வெளி மாவட்டத்திற்கு போகிற போது கூட நம்முடைய கட்சிக்காரர்கள் போய் அங்க போய் அவருக்கு வேட்டியை கொடுத்து சால்வையை கொடுத்து வழி அனுப்பி வைப்பார்கள். எந்த கட்சிக்காரனும் போய் ஏர்போர்ட்ல போய் மேலெல்லாம் ஏறி கலெக்டா பண்ண மாட்டான். ஒரு சிலர் கட்சி ஆரம்பித்த உடனேயே கும்பலை கூட்டி ஏர்போர்ட்டையே நாசனம் பண்ணிட்டான். 2 ஏர்போர்ட்டை நாசனம் பண்ணவெல்லாம் இந்த நாட்டை எப்படி வழிகாட்டி நடத்த முடியும் என்பதை ஒரு கணம் எண்ணிப்பார்கள். சீமான் கல்லை இறக்குவதற்கு மதுவை ஒழிக்கணும்னு சொல்றான், அப்புறம் கல்லை இறக்கணும்ன்றான். கல்லை இறக்கி வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு மரத்தை ஏறி கல்லு குடிக்கிறான். கல்லு குடிக்கிறவங்க ஒரு தலைவனாக முடியுமா? மரப்பா போய் குடிச்சா கூட பரவாயில்லடா, மீடியா முன்னாலேயே குடிக்கிறான். மொத்த டிவியா நிக்குது. இன்னொருத்தர் சொல்றாரு, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, கட்சி சண்டை ரோடுக்கு வந்துட்டு அவன் சொல்றான், அன்புமணி சொல்றான், இந்த சண்டைக்கு காரணம், இந்த எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவுக்கு காரணம் திமுகன்னு சொல்றான். திமுகவா? தளபதி தான் ராமதாஸுக்கு போன் போட்டு உங்க ஒப்பனை பிரிச்சு வைன்னு சொன்னாரா? நீ கள்ளு குடித்து வந்தாலும் கூட எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீ 1000 அணில் குஞ்சுகளையும் குரங்கு குஞ்சுகளையும் ஏவி விட்டாலும் கூட எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதனை இந்த நேரத்தை நினைவுபடுத்தி இன்றைக்கு கலைஞருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சாலையிலே எல்லோரும் சேரை போட்டு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். பெரியார் வழியில், அண்ணா வழியில் கலைஞர் வகுத்து தந்த பாதையிலே இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்றால் அதற்கு கலைஞரும் ஒரு காரணம் என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அதற்காக அவருக்கு சிலை வைத்தால் ஒரு எதிர்ப்பு, அவருடைய நினைவாக ஒரு பேனா வைத்தால் அதற்கு ஒரு எதிர்ப்பு. எதிர்ப்பிலேயே வளர்ந்த தலைவன் கலைஞர் என்பதனால் இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. காரணம், ஒரு மிசா கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்து காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்று இந்திரா காந்தி அவர்கள் உத்தரவிட்ட போது தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார், கலைஞராக இருக்கிற நான், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நான், தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவன் காமராஜரை கைது செய்ய முடியாது என்று சொன்னார். அப்பொழுது இந்திரா காந்தி கோபப்பட்டு ஆட்சி பறிபோகும் என்று சொன்ன போது கூட, ஆட்சி என்பது நான் தோளிலே போட்டிருக்கிற துண்டு, கொள்கை என்பதும் ஆட்சி என்பதும் நான் கட்டியிருக்கிற வேஷ்டிக்கு சமம், ஆகவே காமராஜரை கைது செய்ய மாட்டேன் என்று ஆட்சியே இழந்தவர் தலைவர் கலைஞர் என்பதனை மறந்து விடாதீர்கள். அந்த வகையிலே தான் கலைஞர் காமராஜரை கைது செய்யாததும் இந்திராவை எதிர்த்த காரணத்தினாலே மிசா கொடுமையிலே நம்முடைய தளபதி அவர்கள் 14 வயதிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு. ஆக அந்த தலைவனுக்கு இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் வழியிலே வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மக்கள் மீதே ஒரே கவனத்தை வைத்து மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவராக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தலைவர் வரான், எங்கேயும் போய் யாரையும் பார்க்கறதில்ல, யாரையும் சந்திக்கிறதில்ல, கட்சிக்காரனை தவிர வேற யாரையும் பார்க்கறதில்லை. ஆனால் நம்முடைய தளபதி மட்டும்தான் ஒரு நாள் சேலத்திலே இருக்கிறார், ஒரு நாள் திருச்சியிலே இருக்கிறார், ஒரு நாள் கோயம்புத்தூரிலே இருக்கிறார். அங்கே நிறைவுற்ற திட்டங்களை துவக்கி வைக்கிறார், புது திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அப்படிப்பட்ட தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம். சில பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த ஆட்சியை வீழ்த்துவேன் என்று சொல்கிறான். தளபதி அவர்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு எங்கன்னா வெளி மாவட்டத்திற்கு போகிற போது கூட நம்முடைய கட்சிக்காரர்கள் போய் அங்கே போய் அவருக்கு வேட்டியை கொடுத்து சால்வையை கொடுத்து வழி அனுப்பி வைப்பார்கள். எந்த கட்சிக்காரனும் போய் ஏர்போர்ட்டில் போய் மேலெல்லாம் ஏறி கலெக்டா பண்ண மாட்டான். ஒரு சிலர் கட்சி ஆரம்பித்த உடனேயே கும்பலை கூட்டி ஏர்போர்ட்டையே நாசனம் பண்ணிட்டான். 2 ஏர்போர்ட்டை நாசனம் பண்ணவெல்லாம் இந்த நாட்டை எப்படி வழிகாட்டி நடத்த முடியும் என்பதனை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். இன்னொருத்தன் திமுகவையே திட்டி பெரியாரையே பழித்து பேசி கொண்டிருக்கிறவன் கல்லு இறக்குவதற்காக மரம் ஏறான். சீமான் கல்லை இறக்குவதற்கு மதுவை ஒழிக்கணும்னு சொல்றான், அப்புறம் கல்லை இறக்கணும்ன்றான். கல்லை இறக்கி வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு மரத்தை ஏறி
கள்ளு குடிக்கிறான். கள்ளு குடிக்கிறவங்க ஒரு தலைவராக முடியுமா? மரப்பா போய் குடிச்சா கூட பரவாயில்லடா, மீடியா முன்னாலேயே குடிக்கிறான். மொத்த டிவியே நிற்குது. டிவி நிற்கிற இடத்துலயே கல்லை இறக்கி வந்து அந்த பக்கெட்டில இருந்து ஊற்றி பொதுமக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு, இந்த நாடே பார்க்கக்கூடிய அளவிற்கு கல்லை குடிக்கிறவன் இந்த நாட்டிற்கு ஒரு தலைவனாக முடியுமா என்பதை ஒருவனும் எண்ணி பாருங்கள். அதையும் சொல்லிட்டு சொல்றான், என் கையில் இந்த அதிகாரம் வரும், என் கையிலே அதிகாரம் வருகிற போது கல்லை நான் இறக்குவதற்கு சட்டம் போடுவேன் சொல்றான். இவரெல்லாம் ஒரு தலைவன். இன்னொரு திமுகவை எதிர்த்த வரலாறிலே இன்னொருத்தர் சொல்றார், அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. இவனுங்களுக்கு எதுக்கு சண்டைன்னு ஊருக்கே இன்னும் தெரியாது. ரோடு வரல வந்துடுச்சு, கட்சி சண்டை ரோடுக்கு வந்துட்டு அவன் சொல்றான், அன்புமணி சொல்றான், இந்த சண்டைக்கு காரணம், இந்த எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவுக்கு காரணம் திமுகன்னு சொல்றான். திமுகவா? தளபதி தான் ராமதாஸுக்கு போன் போட்டு உங்க ஒப்பனை பிரிச்சு வைன்னு சொன்னாரா? ஆமா, அன்புமணியை ஒதுக்க வைன்னு சொன்னாரா? நீங்க எது எங்களுக்கு எப்பவா இருந்தாலும் நீங்கள் எதிரிதான். மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்டை பாழ்படுத்துபவர்களே நீங்களும் ஒருவர். உங்களை நாங்கள் பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. காரணம், நாங்கள் எங்களுடைய தளபதி வைத்திருக்கிற ஒரே நம்பிக்கை இதோ கூடியிருக்கிறதே தாய்மாருடைய கூட்டம். இந்த கூட்டம் ஏதோ பின்னாலே அமர்ந்திருக்கிறதே திராவிட இயக்கத்தினுடைய இரத்த நாளங்களாக வலுப்பெற்றிருக்கிறதே, இந்த தொண்டர்களை நம்பி இந்த இயக்கம், இதுதான் நாங்கள் போட்டிருக்கிற விதையாக கருதி இது ஒன்று போதும் எங்களுக்கு 2026 மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு. உங்களுடைய பிளவுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ கள்ளு குடித்து வந்தாலும் கூட எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீ 1000 அணில் குஞ்சுகளையும் குரங்கு குஞ்சுகளையும் ஏவிவிட்டாலும் கூட எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதனை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, கலைஞருடைய புகழ் வாழ்க. மீண்டும் 2026 ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறோம். தளபதி வாழ்க வாழ்க என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.